தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மைக்ரோடெக் 24x7 டிஜி 1050 மாடல். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராப்ளம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவுட்புட் வந்து ஆன் ஆகும்போது யூபிஎஸ் மோட் ஆன் ஆகும்போது உங்களுக்கு ஃப்ளிக்கரிங் ஆகுது. அதுதான் இதில் ப்ராப்ளம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் இது சைன் வேவ் இன்வெர்ட்டரா ஸ்கொயர் வேவ் இன்வெர்ட்டரா ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த பேட்டரியோட ப்ளஸ் ஒயர் வந்து டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே போயிருந்தது அப்படின்னா உங்களுக்கு அது ஸ்கொயர் வேவ் இன்வெர்ட்டரு. அதே ட்ரான்ஸ்ஃபார்மரோட ப்ளஸ் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா போர்டுக்கு வந்துருந்ததுன்னா அது வந்து சைன் வேவ் இன்வெர்ட்டரு. அதே மாதிரி சைன் வேவ் இன்வெர்ட்டரில் வந்து டிரைவிங் வோல்டேஜ் வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். அதாவது இந்த ரெண்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் லீடை வந்து ரெண்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பாசிட்டிவ் ஒயருக்கும் இந்த லீடுக்கும் வச்சு நம்ம செக் பண்ணும்போது 6 வோல்ட் நம்மளுக்கு வரணும். அதான் நம்ம டிரைவிங் வோல்டேஜ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரிவியஸில் சொல்லியிருப்பேன். இதில் வந்து அவுட்புட் வந்து உங்களுக்கு பேட்டரி மோடில் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளிக்கரிங் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். அந்த ஃப்ளிக்கரிங் ஆகிறத வந்து நம்ம எப்படி வந்து ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் லைட் ரெண்டு கழட்டிட்டு டிரைவிங் வோல்டேஜ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம டிரைவிங் வோல்டேஜ் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியில் வந்து யூபிஎஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு யூபிஎஸ் வந்து நம்ம ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணும்போது இங்கே யூபிஎஸ் ஆன் சொல்லிட்டு வரும். நம்ம வந்து டிரைவிங் வோல்டேஜ் வந்து செக் பண்ணுறோம். ஒரு லீடில் வைக்கும்போது நம்மளுக்கு 6.5 வோல்ட் வருது. ஆனால் ரெண்டாவது லீடில் வைக்கும்போது உங்களுக்கு 3.8 வோல்ட் வருது. ஸோ வந்து இந்த டிரைவரில் தான் உங்களுக்கு ப்ராப்ளம். நம்ம வந்து இந்த டிரைவர் ஐசி ISL 83202 போட்டிருப்பாங்க. அதில் இருக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி C25 C24 கெப்பாசிட்டர் வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் வரும். அந்த ஃபீட்பேக் கெப்பாசிட்டர் இருந்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். நம்ம அந்த ரெண்டையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு இதோட அவுட்புட் வந்து ட்ரைவ் ஆகுதா, டிரைவிங் வோல்டேஜ் கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்பாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இன்வெர்ட்டரில் அந்த கெப்பாசிட்டர் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. C25 C24 C26 மூணுமே வந்து 47-22 போட்டிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து டிரைவிங் வோல்டேஜ் வந்து ஒவ்வொரு இன்வெர்ட்டருக்கும் வந்து வேரியேஷன் இருக்கும். இப்போ நம்ம ரெண்டுலேயுமே செக் பண்ணி போகும்போது ஈவனாக தான் வரணும். இப்போ ரெண்டுமே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் வந்து 6 வோல்ட் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து 3.7 வோல்ட் வருது. அதே வந்து அடுத்த லீடில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே 3.75 வருது. ஸோ வந்து ஒவ்வொரு இன்வெர்ட்டர் வந்து 6 வோல்ட்லேயும் டிசைன் பண்ணியிருப்பாங்க, 3 வோல்ட்லேயும் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த இன்வெர்ட்டர் வந்து 3 வோல்ட்டு தான் உங்களுக்கு டிரைவிங் வோல்டேஜ். இப்போ வந்து நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் லீடு எல்லாமே கனெக்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஃப்ளிக்கரிங் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் அதை சேஞ்ச் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்மர் லீடெல்லாம் கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ டிரைவிங் வோல்டேஜ் வந்து 3.7 வந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இன்வெர்ட்டர் வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ஃப்ளிக்கரிங் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ளிக்கரிங் ப்ராப்ளம் வந்து வரல. என்ன கம்ப்ளைண்ட் ஆயிருந்தது அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாஸ்பெட்டுக்கு ட்ரைவ் ஆகிட்டு இந்த ட்ரைவிலிருந்து ஒரு கெப்பாசிட்டர் வந்து மூலிமா ஃபீட்பேக்கில் வந்து 2 மாஸ்பெட்டுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஒரு மாஸ்பெட்டுக்கு வந்து டிரைவிங் வோல்ட் வந்து கம்மியாக வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த ஃப்ளிக்கரிங் வந்து ப்ராப்ளம் வந்திருக்கு. இதே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே லோவாக இருந்ததுன்னா உங்களுக்கு ISL 83202 வந்து ப்ராப்ளம் வந்திருக்கும். ஸோ ஒன்றில் மட்டும் உங்களுக்கு ஃப்ளிக்கரிங் இருந்ததுனால நம்ம யூபிஎஸ் வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபால்ட்டுன்னு சொல்லி கழட்டிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து யூபிஎஸ் வந்து இதோட வந்து உங்களுக்கு அந்த அடுத்து எந்த ப்ராப்ளம் வரல. இந்த இன்வெர்ட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா இன்வெர்ட்டருடைய வீடியோவும் ஒவ்வொன்றா அப்லோட் பண்ண போகிறோம். சர்வீஸுக்கு வர்றது எல்லாமே. இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இனிமேல் போடக்கூடிய வீடியோவை மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.